அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் செல்வகுமார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம பார்ட் 1 வீடியோவில் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் ரிக் மவுண்டிங் வந்து எப்படி பண்ணியிருந்தாங்க, டிராக்டரில் என்னென்ன பெனிஃபிட் இருந்துச்சு, டிராக்டரில் வந்து ரிக் மவுண்டிங் போகிறதுனால டிராக்டரில் என்னென்ன ரெக்யர்மெண்ட்ஸ் இருக்கணும் அப்படிங்கிறது எல்லாமே டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். இந்த பார்ட் 2 வீடியோவில் பார்த்தீங்கன்னா ரிக் மவுண்டிங் வந்து நான் எப்படி எல்லாம் ஃபங்க்ஷன் ஆகுது, அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, என்னென்ன கண்ட்ரோல்ஸ் எல்லாம் கொடுத்துக்கிறாங்க, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. ஸோ சேனலுக்கு யாராச்சும் புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ பிடிச்சதுனா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங்லேருந்தே நாங்கள் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போனோம். ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போகிற வீடியோலேருந்தே பார்க்குறோம். ரோட் ரன்னிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து பார்க்குறோம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே இந்த நியூ ஹாலண்ட் 36-30 நியூ ஹாலண்ட் 56-30 பார்த்தீங்கன்னா 12+3 UG கீர் பாஸ் வந்து கொடுத்துருப்பாங்க. இதோட டாப் ஸ்பீடுன்னு பார்த்தா 36 கிலோமீட்டர். நார்மலாக பார்த்தீங்கன்னா நார்மலாக அட்டாச்மெண்ட்டுக்கெல்லாம் வந்து நார்மலான ஸ்பீடில் போனால் போதும். இந்த மாதிரி ஹெவியான அட்டாச்மெண்ட் போடுறப்போ ரோட் ரன்னிங்கில் ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் எட்டு போகணுங்க. ஒரு 20 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஓட்டுறேன்னா ஓகே, ரொம்ப ஒரு 100 கிலோமீட்டர் போகிறதுனால லாரியில் டிரான்ஸ்போர்ட் பண்ணிக்கிறது பெஸ்ட்டாக இருக்கும் இந்த அட்டாச்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும். ஃபீல்டில் எடுத்துகிட்டு வந்தாலுமே பார்த்தீங்கன்னா பொலியில் இறங்கி ஏறுறது, ஒரு குழி குண்டில் இறங்கி ஏறுறது, இதெல்லாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஆப்ரேட் பண்ணுவோம். ஏன்னா அதோட வெயிட் வந்து டோட்டல் வெயிட் வந்து ரொம்ப அதிகம். நாங்கள் ஃபீல்டுக்கு எடுத்துகிட்டு போனோன்னே பார்த்தீங்கன்னா இந்த அட்டாச்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபீல்டில் வந்து செட் பண்ணுறாங்க. முதல்ல பாயிண்ட்டுக்கு வந்து நேராக சென்டர் பாயிண்ட் வந்து எந்த இடத்துல மார்க் பண்ணுறாங்களோ அது சென்டர் பாயிண்ட் வந்து பார்ப்பாங்க. இதில் நீங்கள் டிராக்டரை பார்த்தாவே தெரியும், டயரெல்லாம் பார்த்தீங்கன்னா மக்காடை விட்டு வெளியே வந்திருக்கும். ஏன்னா இதோட வெயிட் வந்து அப்ராக்சிமேட்டாக ரொம்ப ஒரு 7 டன்னுக்கு பக்கமாக வரதுனால டிராக்டர் வந்து ஸ்டேபிளாக இருக்கணும் அப்படிங்கிறக்காக டிஸ்கெல்லாம் திருப்பி போட்டு அகலம் பண்ணிக்கிறாங்க. நான் ரிவ்யூ வீடியோவில் கூட பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி வந்து டிஸ்க் வந்து ஹெவியான அட்டாச்மெண்ட் லோடரு இந்த மாதிரி ரிக் அட்டாச்மெண்ட் போடுறப்போ டிஸ்க் வந்து திருப்பி போடுவாங்க அப்படின்னு சொல்லியிருப்பேன். சேம் அதே ப்ரொசீஜரை இங்கே ஃபாலோ பண்ணிக்கிறாங்க. அதோட பார்த்திங்கன்னா ரிவ்யூ வீடியோ டீட்டெயிலாக போட்டிருக்குங்க, அதில் போய் பாருங்கள் என்னென்ன ஆல்ட்ரேஷன் பண்ணியிருக்குன்னு சொல்லிட்டு டீட்டெயிலாக இன்ச் பை இன்ச்சாக போட்டிருக்கும். ஸோ உங்களுக்கு அதில் டீட்டெயிலாக தெரியும். இந்த அட்டாச்மெண்ட் பார்த்திங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பிடிஓவில் தான் ஒர்க் ஆகும். பிடிஓ பேஸ்டு எக்யூப்மெண்ட்டு. பிடிஓ பவர் அதிகமாக இருக்கிற டிராக்டரில் இந்த அட்டாச்மெண்ட் வந்து போடுவாங்க. பிடிஓ பவரில் தான் பார்த்தீங்கன்னா ஹைட்ராலிக் பம்ப் 2 மெயினான பம்பு 90 லிட்டரு ப்ரெஷரில் பார்த்தீங்கன்னா இந்த ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் மூலமாக பார்த்தீங்கன்னா இதை வந்து ஒர்க் பண்ணும். இப்போ டிரான்ஸ்போர்ட் கண்டிஷன்லேருந்து பார்த்தீங்கன்னா இப்போது ரிக்கு ட்ரில்லிங் போடுறதுக்காக எல்லாம் எடுத்து செட்டப் பண்ணுறாங்க. முதல்ல பார்த்தீங்கன்னா ஸ்டெபிளைசருக்கு பார்த்தீங்கன்னா மரக்கட்டை வச்சு பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்து கட்டை இறங்காமல் இருக்கணுங்கக்கா ஆழமான கட்டை கொடுத்து ஸ்டெபிளைசர் கீழே கொடுப்பாங்க. இந்த ஒர்க்கெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா லெவல் பார்த்துட்டு அதிலே பார்த்தீங்கன்னா ரசமட்டம் இருக்கும். அந்த ரசமட்டத்தில் லெவல் பார்த்துட்டு சென்டராக இருக்கா அப்படின்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மாஸ்டரை வந்து ரிலீஸ் பண்ணுவாங்க. இதுதான் ப்ரொசீஜரு. என்ன இருந்தாலும் புது வண்டியில் எடுக்கிற மாதிரி இருக்குமா? இப்போ பார்த்தீங்கன்னா டிராக்டரெல்லாம் பொசிஷன் பண்ணி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து முடிஞ்சு. அடுத்த ஸ்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்போர்ட்டுன்னு ஒரு லாரி இருக்கும். சப்போர்ட்டில் தான் பார்த்தீங்கன்னா லாரியில் தான் கம்ப்ரஸரு ட்ரில் பண்ணுறதுக்கான பைப்பு இதெல்லாம் லோட் பண்ணி எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த லோட் பண்ண பைப்பெல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே எடுத்து போட்டு அது சேஞ்ச் ஓவர்னு சொல்லுவாங்க. சேஞ்ச் ஓவர்னு ஒரு ரோப்பு கிட் ஒன்று இருக்குது. அந்த ரோப் கிட் மூலமாக தான் பார்த்தீங்கன்னா லாடை வந்து மேலே மாஸ்டர் கிட்ட லோட் பண்ணி வச்சு லாடை மாட்டி ட்ரில் பண்ணுவாங்க. அந்த சேஞ்ச் ஓவர் கிட்டில் பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து ராடை வந்து மாட்டுறாங்க. அந்த ஒர்க் தான் போயிட்டு இருந்துச்சு ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா.
இப்போ நீங்கள் பார்க்குற டியூப்பில் தான் பார்த்தீங்கன்னா ஏர் வந்து உள்ளே சப்ளை ஆகும். அந்த டியூப் பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே திக்னஸாக இருக்கும். அந்த பைப்பு ஸ்டீல் பைப்பே பார்த்தீங்கன்னா வெல்டிங் திக்னஸாக இருக்கும். அது எல்லாமே பார்த்தீங்கன்னா ரொம்பவுமே ஹெவியாக இருக்கும். இந்த பைப்பில் தான் ஏர் உள்ள சப்ளை ஆகி ஹேமர் மூலமாக ட்ரில் ஆகி போர் வந்து போடுவாங்க. அடுத்து ட்ரில் பண்ணுறதுக்கான ஏர் சப்ளை கொடுக்குறதுக்காக ஏரோஸ் வந்து டிராக்டரில் ஃபிட் பண்ணுறதுக்காக எடுத்துகிட்டு போகிறாங்க. டிராக்டரில் ரிக் மவுண்டிங் போகிறதுனால இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட்டுன்னா ஹில் ஸ்டேஷனாக இருக்குது. ரொம்ப ஒரு குறுகலான இடத்துல லாரி போக முடியாத இடத்துல சின்ன இடத்துல வந்து போகணும் அப்படின்னாலும் டிராக்டராக இருந்துச்சுன்னா ஈஸியாக போய்க்குங்க. டிராக்டர் வந்து டயர் கான்செப்டெல்லாம் ரொம்ப பெரிய டயராக இருக்குது, கிரவுண்ட் கிளியரன்ஸ் அதிகம். அந்த மாதிரி இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா டிராக்டராக இருந்தால் ட்ராக்ஷன் கிடச்சி ஈஸியாக எடுத்துகிட்டு போய்க்கலாம். அதனால தான் பார்த்தீங்கன்னா டிராக்டரில் ரிக் மவுண்டிங் வந்து போடுறாங்க. இப்போ ஒரு சிக்கலான இடத்துல வந்து லாரி போக முடியாது அப்படின்னா ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ்க்குள்ளே பார்த்தீங்கன்னா அந்த டிராக்டர் கொண்டு போய் உள்ளே நிறுத்திட்டு கம்பல்சர் ரோட்டில் நிறுத்தி கூட பார்த்தீங்கன்னா ஏர் சப்ளை கொடுத்து ட்ரில் பண்ணி போர் வந்து போட முடியும். அது ஒரு மேஜரான ப்ளஸ் பாயிண்ட் இருக்குது இந்த டிராக்டர் ரிக் மவுண்டிங்கில். அதனால தான் பார்த்தீங்கன்னா கடந்த ஒரு 10 வருஷமாக பார்த்தீங்கன்னா டிராக்டர் மூலமாக ரிக் மவுண்டிங் வந்து போட்டுக்கிறாங்க. சுற்றுங்க ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ரேட்டர் கையில் வச்சுக்கிற அந்த இடத்துல தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் கண்ட்ரோல் இருக்கும். ஸ்டெபிளைசரை ஆப்ரேட் பண்ணுறது, அது போக பார்த்தீங்கன்னா வாட்டர் பம்ப் ஆப்ரேட் பண்ணுறது, ஏர் சப்ளை உள்ளே கொடுக்குறது, அந்த ரொட்டேஷன் மோட்டரில் ரொட்டேஷன் கொடுக்குறது, அதே மாதிரி ரொட்டேஷன் மோட்டரை மேலே கீழே இது பண்ணுறது, எல்லா கண்ட்ரோலுமே பார்த்தீங்கன்னா அதில் தான் இருக்கும். இந்த ரொட்டேஷன் மோட்டரில் கண்ட்ரோலில் ரொட்டேஷன் கொடுக்குற ஒரு கண்ட்ரோல் ஒன்று இருக்கும். அப்புறம் மேலே கீழே ஏற்றி இறக்கிறது, இந்த 2 ஆப்ஷன். அது போக பார்த்தீங்கன்னா அது ஸ்பீடு, லோ ஸ்பீடு, ஹை ஸ்பீடுன்னு இருக்குது. இதில் லோ ஸ்பீடு கொடுத்துட்டிங்கன்னா ரொம்ப ஸ்லோவாக சுற்றும், ரொம்ப ஸ்லோவாக மேலே ஏறும். ஹை ஸ்பீடு கொடுத்தீங்கன்னா அந்த ரொட்டேஷன் ஸ்பீடாக சுற்றும். ஃபார்வேர்டு ரொட்டேஷன் இருக்குது, ரிவர்ஸ் ரொட்டேஷன் இருக்கும். அதே மாதிரி மேலே கீழே போகிறது அதே மாதிரி தான். அது வந்து ஸ்பீடு பண்ணிக்கலாம், அந்த ஆப்ஷன் இருக்குது. இன்னொன்று என்னென்னா இதில் ஸ்பெஷாலிட்டி என்னென்னா மைக்ரோ கண்ட்ரோல் ஒன்று கொடுத்துருப்பாங்க. அதை ஹைட்ராலிக் ப்ரெஷர் கண்ட்ரோல். அது ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா அது ஒன்றும் இல்லைங்க, ஹைட்ராலிக் ப்ரெஷரை கண்ட்ரோல் பண்ணுறது. அந்த மைக்ரோ கண்ட்ரோல் ஒரு 100 அடி போர் போயிடுச்சு அப்படின்னா அந்த மைக்ரோ கண்ட்ரோல் வந்து நீங்கள் இந்த பர்ஃபார்மன்ஸ்லேயே பார்ப்பீங்க. மைக்ரோ கண்ட்ரோல் போட்டு விட்டாங்கன்னா நம்ம எதுவுமே பண்ண தேவையில்லை. அதே பார்த்திங்கன்னா லெவலாக இறங்கிட்டே வரும். ரொட்டேஷனும் பார்த்திங்கன்னா லெவலாக கொடுத்துட்டே இருக்கும். அந்த ரொட்டேஷன் கண்ட்ரோலுக்கும் கீழே இறங்கக்கூடிய ஃபோர்ஸுக்கும் பார்த்திங்கன்னா 2 மைக்ரோ கண்ட்ரோல் வந்து இதில் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான் இங்கே கண்ட்ரோல் பாக்ஸ் பொறுத்த வரைக்கும். அதுக்கு பக்கத்துலேயே சைட்லேயே ஏர் சப்ளை கொடுக்குறதுக்கான ஒரு கீரும் கொடுத்துருப்பாங்க. இவ்வளோ தான். இந்த ஒரு ஃபங்க்ஷனாலிட்டியில் தான் பார்த்திங்கன்னா இது வந்து ஒர்க் ஆகும். இதில் என்னென்னா கரெக்டாக லெவல் பார்த்துட்டே இருக்கணும், ஏரியாவுக்கு தகுந்த மாதிரி. அதாவது வந்து வரக்கூடிய கட்டிங்ஸும் அங்கே ரொம்ப கெட்டிக்கல் வந்துச்சுன்னா அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மாதிரி ஆப்ரேட் பண்ணணும். ரொம்ப லூஸாக போனால் அதுக்கு ஒரு மாதிரி ஸ்பீடு கொடுக்கணும். ரொம்ப ஸ்டேபிளாக இல்லை டிராக்டர் வந்து இறங்கிட்டே இருக்குன்னா அது எல்லாம் நிறைய ரிஸ்க் இருக்குது இந்த போர் பொறுத்த வரைக்கும், போர் போடுறதை பொறுத்த வரைக்கும். இப்போ மெயினான ஆயுதத்தில் பார்த்திங்கன்னா களத்தில் இறங்குறாங்க ஹேமர் தான் பார்த்திங்கன்னா போர் வந்து போட்டுட்டு போகும் கீழே. ஃபஸ்ட் எடுத்தோடனே மாட்டுற ஹேமர் பார்த்திங்கன்னா கேசிங் பைப்புக்காக 8 இன்ச்சுமாங்க. 8 இன்ச்சு ஹேமர் வந்து ஏற்றுவாங்க. 8 இன்ச்சு 10 இன்ச்சு அது பேஸ்டான் ஏரியா பொறுத்து மாறலாம். 10 இன்ச்சு ஹேமர் வந்து ஏற்றுவாங்க. 10 இன்ச்சு ஹேமர் ஓட்டிட்டு ஒரு 20 அடி அது பேஸ்டான் ஏரியா பொறுத்து. இப்போ கோயம்புத்தூர் ஏரியானா பார்த்திங்கன்னா ரொம்ப மண்ணாகவே போயிட்டுருக்கு, பாறையே வரலின்னா ரொம்ப தூரம் கேசிங் பைப் இறக்குவாங்க. மண் வந்து ஒரு குறிப்பிட்ட தூரம் போய் பாறை வருதுன்னா ஒரு 10 அடி 20 அடியோட கேசிங் பைப்பு நிறுத்திடுவாங்க. அந்த கேசிங் பைப்பில் தான் பார்த்திங்கன்னா போர் மோட்டர் எல்லாமே உட்காருங்க. அது வந்து ஃபஸ்ட்டு முதல் கட்ட ப்ராசஸ் பார்த்திங்கன்னா ஹேமர் மாட்டர் ப்ராசஸ். நிசாந்து இப்போ பார்த்தீங்கன்னா எல்லாம் செட் பண்ணி கரெக்டாக ட்ரில் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கைடெல்லாம் போட்டு பார்த்தீங்கன்னா
கரெக்டாக கைட் ஆகிற மாதிரி பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுறக்கு ஆரம்பிச்சிட்டாங்க. கேசிங்காக பார்த்திங்கன்னா இப்போ ஓடிட்டு இருக்கிறாங்க. ஒரு 20 அடி கேசிங் பைப் போடுறதுக்காக ஃபஸ்ட்டு ப்ராசஸாக பார்த்திங்கன்னா ஒரு 10 இன்ச்சு அகலத்தில் ட்ரில் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. ஃபுல்லாக பார்த்திங்கன்னா கார்பன் டிப்போடு இருக்க பிட்டும்பாங்க. அந்த கார்பன் டிப்போடு இருக்கக்கூடிய பிட்டு தான் பார்த்திங்கன்னா ஹேமர்ம்பாங்க. ஹேமரில் இருக்கக்கூடிய பிஸ்டன் ஃபங்க்ஷன் அப் அண்ட் டவுன் மோஷனில் பார்த்திங்கன்னா அடிச்சு ஏர் ப்ரெஷர் மூலமாக இந்த போர் வந்து போடுறாங்க. இதுதான் பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக ப்ராசஸ் வந்து உள்ளே நடக்குங்க. இப்போ ஒரு ராடு ஃபுல்லாக ஓடிட்டு பார்த்திங்கன்னா அந்த சேஞ்ச் ஓவர்னு சொல்லியிருப்பேன். சேஞ்ச் ஓவரில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிற ராடை பார்த்திங்கன்னா எடுத்து லோட் பண்ணுறாங்க. லோட் பண்ணிட்டு பார்த்திங்கன்னா அந்த ராடு லைட்டாக மேலே தூக்கணுன்னே லாக் வந்து ரிலீஸ் ஆயிரும். அப்புறம் அந்த சேஞ்ச் ஓவர் ரிமூவ் பண்ணிவிட்டு ராடு கீழே இருக்கக்கூடிய ராடில் வந்து ஃபிக்ஸ் பண்ணி மாட்டி ஆஸ் யூஸ்வல் பார்த்திங்கன்னா ட்ரில் பண்ணுவாங்க. இந்த ட்ரில்லிங் ஆகிறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக உள்ள ஆயில் சப்ளை ஆகிட்டே இருக்கும். அந்த ரொட்டேஷன் கண்ட்ரோலெலாம் சொல்லியிருப்பேன். அது ஒவ்வொரு லிவர் ஆப்ரேட் பண்ணுறப்போ உங்களுக்கு தெரியும். ஆயில் சப்ளை ஆகிட்டே இருக்கும். ஆயில் சப்ளை எதுக்கு ஆகுதுன்னா ஹேமர் வந்து உள்ளே ஃபங்க்ஷன் ஆகிறப்போ அதுக்கு வந்து லூப்ரிகேஷன் ஆகிறதுக்காக உள்ளே லைட்டாக ஆயில் சப்ளை ஆகிட்டே இருக்கும். ரிவ்யூ வீடியோ பாருங்கள். ரிவ்யூ வீடியோவில் ஒரு ஆயில் டேங்குன்னு சொல்லி மாஸ்டர்கிட்ட ஒரு டேங்க் வந்து காமிச்சிருப்பேன். அந்த ஆயில் டேங்க்லேருந்து ஆயில் வந்து லைட்டாக சப்ளை ஆகுங்க. இப்போ டிராக்டரில் இருக்கக்கூடிய இந்த 75 ஹார்ஸ் பவரே பார்த்திங்கன்னா இந்த ஹைட்ராலிக் சப்ளை கொடுக்குறக்கு, ட்ரில் பண்ணுறக்கு, ராடு கட்டுறக்கு இதுக்கெல்லாம் போதுமான ஒரு பவராக இருக்குது. அதனால் பார்த்திங்கன்னா இப்போது டிராக்டரில் வந்து இப்போ ஒரு குறைஞ்சது ஒரு 10 வருஷமாக பார்த்திங்கன்னா இந்த மவுண்டிங் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நிறைய கம்பெனிஸ் வந்து பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. இது லேட்டஸ்ட் மாடலுங்க. இப்போ நான் இந்த வீடியோவில் பார்க்குறது வந்து லேட்டஸ்ட் 15 அடி மாஸ்டர். இது வந்து லோக்கலில் பாயிண்ட் ஓட்டணுங்கிறதுக்காக பார்த்திங்கன்னா இவங்க 5 அடி ராடு வந்து போட்டிருக்கிறாங்க. இதுக்காகவே ஸ்பெஷலாக பார்த்திங்கன்னா 15 அடி ராடு வந்து இவங்க தயாரித்து வச்சுக்கிறாங்க. 5 அடி ராடு எடுத்து மாற்றினா 5 அடிக்கு போனதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு 5 அடி ராடு எடுத்து மாற்றினா போதும். ஸோ சிம்பிளாக வந்து வேலை முடிஞ்சிட்டே இருக்கும். ரிக் வண்டி அளவுக்கே பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக, இதுலேயும் லாரி அளவுக்கே பார்த்திங்கன்னா இதுலேயும் ஃபாஸ்ட்டாக வந்து நம்ம ட்ரில் பண்ணி எடுக்க முடியுங்க. அப்புறம் இந்த டிராக்டர் மவுண்டிங்லேயே பார்த்திங்கன்னா 6.5 போர், அதாவது 6.5 இன்ச்சு போரே ஓட்ட முடியுங்க. லாரி மாதிரியே பார்த்திங்கன்னா இதுலேயும் 6.5 இன்ச்சு போர் ஓட்டலாம். இப்போ வந்து கேசிங் பழைப்பு அளவுக்கு வந்து ஓட்டியாச்சு. அடுத்து வந்து 6.5 இன்ச்சு ஹேமர் மாற்றிட்டு மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணி ப்ராசஸ் வந்து போகுது. இதில் கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 300 ஹார்ஸ் பவர் இருக்கக்கூடிய இன்ஜின் வந்து போட்டிருக்காங்க இந்த கம்ப்ரஸருக்காக. கரெக்டாக ஹார்ஸ் பவர் கரெக்டாக டீட்டெயில்ஸ் வந்து தெரியல. ஆனால் இதோட ஏர் ப்ரெஷர் பார்த்திங்கன்னா 300 கிலோ பாஸ்கல் அந்தளவுக்கு பார்த்திங்கன்னா ஏர் வந்து ப்ரெஷராக போகும். ட்ரில் போடுறக்காக பார்த்திங்கன்னா ஏர் ப்ரெஷரோட லெவல் பார்த்திங்கன்னா அந்தளவுக்கு இருக்கும். இதோட 6 சிலிண்டரு டர்போ சார்ஜர் இன்ஜின் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நார்மலாக ஏரை வந்து சக்ஷன் பண்ணி உள்ளே ப்ரெஷரைஸ் பண்ணி சப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். அது ஏர் சப்ளை வந்து உங்களுக்கு மென்ஷன் ஆகிட்டே இருக்கும் போர்டில் பார்த்திங்கன்னா. இன்ஜினெல்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருக்கும். இன்ஜின் ஒர்க்கு எல்லாமே பார்த்திங்கன்னா இந்த கம்ப்ரஸருக்காக கொடுத்த இன்ஜின். லோடு இல்லாதப்போ பார்த்திங்கன்னா ஒரு 2000 ஆர்பிஎம் வரைக்கும் இன்ஜின் ஃபங்க்ஷன் ஆகுது. நல்ல லோடோடு பார்த்திங்கன்னா ஒரு 1600 ஆர்பிஎம்மில் இன்ஜின் வந்து ஃபங்க்ஷன் ஆகுது. இதுவும் கரெக்டாக பார்க்கணுங்க. இந்த ரிக் மவுண்டிங்கை பொறுத்த வரைக்கும் கரெக்டாக இன்ஜினை வந்து கரெக்டான ஆர்பிஎம்மில் லோடாகி ஓடுதா அப்படிங்கிறத கரெக்டாக பார்த்துட்டு அப்போ தான் இன்ஜின் லைஃப் வந்து வரும். இந்த இன்ஜினை பொறுத்த வரைக்கும் இந்த கம்ப்ரஸரோட இன்ஜின் கண்ட்ரோல் எப்படின்னா, ஏர் சப்ளை போனால் ரேஸ் ஆகும், ஏர் சப்ளை கட் ஆனால் இன்ஜின் வந்து ரேஸ் கம்மியாயிரும். அந்த கான்செப்டில் பார்த்திங்கன்னா இதோட ஆர்பிஎம் கண்ட்ரோல் வந்து செட் பண்ணி வச்சுருப்பாங்க. இப்போ டிராக்டர்லாம் ஆர்பிஎம்னு பார்த்தீங்கன்னா ட்ரில்லிங் பண்ணுறப்போ ஐடியல் ஆர்பிஎம்மில் விட்டுறாங்க.
ராடு வந்து சேஞ்ச் பண்ணுறப்போ ராடு வந்து கழட்டுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1500 RPM வந்து செட் பண்ணுறாங்க. 1500 600 RPM பேஸ்டான் யூசேஜுக்கு தகுந்த மாதிரி ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி பார்த்திங்கன்னா RPM வந்து செட் பண்ணுறாங்க. இதுதான் ஆக்சுவலாக வைக்கிற RPM. மைலேஜுன்னு பார்த்திங்கன்னா நல்லா செட் ஆகி லோடு இல்லாமல் ஓடிடுச்சுன்னா சிரமம் இல்லாமல் ஓடிச்சுன்னா 3 to 4 லிட்ரு நல்லா லோடு பிடிச்சி பாயிண்ட் வந்து கொஞ்சம் கிடுபடி வந்தது அப்படின்னா ஒரு 4லேருந்து 5 லிட்ரு இந்தளவுக்கு பார்த்திங்கன்னா அதோட டீசல் மைலேஜ் வந்து இருக்கிறதா இந்த மவுண்டிங் யூஸ் பண்ணிங்க ஃபீட்பேக்காக சொல்கிறாங்க. அதாவது டிராக்டர் இதுக்கு முன்னாடி நிறைய பேர் வச்சுருந்தாங்க, அவங்ககிட்டருந்து ஃபீட்பேக்காக நான் எடுத்த ஃபீட்பேக். இப்போ ராடு வந்து சேஞ்ச் பண்ணுறாங்க. சேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா ஒரு 1300 1200 RPM வந்து செட் பண்ணுறாங்க. இந்த ரிக் மவுண்டிங் யூசர் லொக்கேஷன் பார்த்தா ஸ்ரீராம் ரிக் சர்வீஸ்ன்னு சொல்லிட்டு நம்பியூர் ஏரியாவில் பார்த்திங்கன்னா இவங்க ரிக் மவுண்டிங் வந்து எடுத்துக்கிறாங்க. டிராக்டர் மவுண்டட் ரிக்கு. இவங்க ஆல்ரெடி பார்த்திங்கன்னா இவங்ககிட்ட லாரியில் ரிக் மவுண்டிங் இருக்குது. லாரியில் சென்சார் டைப் ரிக் மவுண்டிங் இருக்குது. இவங்க இப்போ புதுசாக டிராக்டரில் ரிக் மவுண்டிங் ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க வந்து இப்போ டிராக்டரில் ரிக் மவுண்டிங் வந்து புதுசாக எடுத்துக்கிறாங்க. இப்போ போர் போடுறப்ப பார்த்திங்கன்னா தண்ணி வந்து ஒரு 100 அடிக்குள்ளேயே ஆகிடுச்சு அப்படின்னா பிரச்சனை இல்லைங்க. தண்ணி மட்டும் ஆகலைன்னா புழுதி பயங்கரமான புழுதி வரும். புகையினா புகை சரியான புகையாக இருக்கும். கரெக்டாக வந்து அதுக்கு தகுந்த மாதிரி பொசிஷன் பண்ணி நிறுத்திட்டா ரேடியேட்டருக்கு ஏர் ஃபில்டருக்கு இதுக்கெல்லாம் வந்து டஸ்ட் அடிக்காது. அதோட கம்ப்ரஸர் வண்டியும் கரெக்டாக அதுக்கும் டஸ்ட் போகக்கூடாது. அதுக்கும் டஸ்ட் போய் ஏறிச்சுன்னா அதோட ஏர் ஃபில்ட்ரு அதோட ரேடியேட்டர் இதெல்லாம் பார்த்திங்கன்னா லாக் ஆகி டெம்பரேச்சர் கம்ப்ளைண்ட் இந்த மாதிரி வரும். இது கரெக்டாக செட் ஆகிடுச்சுங்க. டிராக்டரு கம்ப்ரஸருக்கு பிரச்சனை இல்லாமல் டிராக்டருக்கு பிரச்சனை இல்லாமல் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு வந்து ஒரு டைரெக்ஷனில் போகிற மாதிரி வந்துருச்சு. ஒரு 170 அடி வரைக்கும் பார்த்திங்கன்னா தண்ணி ஆகலை. ஒரு 170 அடிக்கு மேலே பார்த்திங்கன்னா தண்ணி ஆகிடுச்சு. இந்த அளவுக்கு டஸ்ட் வருங்க. ஏர் ஃபில்டர் ஆல்ட்ரு பண்ணுறதுக்கான காரணமே மெயினான ரீசனே அந்த ரிக் மவுண்டிங்கில் இதுதாங்க. மெயினாக இந்த ஹார்வெஸ்ட்டு நெல்லில் இருக்கிற ஹார்வெஸ்ட்டு டிராக்டர் ஏற்றுறீங்களா இந்த மாதிரி ஏர் ஃபில்டர் ஆல்ட்ரு பண்ணிட்டீங்கன்னா இன்ஜின் லைஃப் வந்து நல்லாயிருக்குங்க. ஹார்வெஸ்ட் இன்ஜின் லைஃபு அவ்வளோ சீக்கிரம் எந்த பிரச்சனையும் வராது. பெரிய ஏர் ஃபில்டராக போட்டு ஆல்ட்ரு பண்ணிட்டிங்கன்னா மேக்ஸிமம் எந்த பிரச்சனையும் வராது. ஏர் ஃபில்டரோட பொசிஷன் மாற்றுறதுனால டிராக்டர் ப்ராப்ளம் வரும். அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வராதுங்க. சிஆர்டிஏ டிராக்டர்லேயே மாற்றி வச்சுக்கிறாங்க ஏர் ஃபில்டர் பொசிஷனை. இந்த ஏர் ஃபில்டர் பொசிஷனெல்லாம் மாற்றி வச்சதெல்லாம் எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நம்ம ரிவ்யூ வீடியோவில் கரெக்டாக டீட்டெயிலாக போட்டிருக்குது. அந்த ரிவ்யூ வீடியோவில் போய் பாருங்கள், உங்களுக்கு டீட்டெயிலாக தெரியும். இதில் இந்த மவுண்டிங் யூசர் பார்த்திங்கன்னா இந்த யூசர் பார்த்திங்கன்னா ஓல்டு டைப்பு எல்ஜி கம்ப்ரஸர் வந்து வச்சுக்கிறாரு. டர்போ சார்ஜரு. அந்த டர்போ பாருங்கள், அதோட எஃபெக்டே தனியாக இருக்கும். மணிக்கு பார்த்திங்கன்னா ஒரு 55 லிட்டர் டீசல் வந்து போகுங்க. இந்த இன்ஜின் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரில் பண்ணுறதுக்கு அந்தளவுக்கு டீசல் கன்சியூம் பண்ணி அந்தளவுக்கு பவரை ப்ரொடியூஸ் பண்ணி வந்து ஏர் சப்ளை கொடுக்குது. அப்போ தான் பார்த்திங்கன்னா நிலத்தை துளை போட்டு போர் போட்டு நம்ம தண்ணி வந்து எடுக்க முடியும். அந்தளவுக்கு வந்து பவர் வந்து தேவைப்படுதுங்க.
நம்ம வீடியோ ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லியிருப்பேன். ரொட்டேஷனுக்கும் கீழே இறங்குற ஃபோர்ஸ்க்கும் அந்த மைக்ரோ கண்ட்ரோலில் வந்து இப்போ எங்கேஜ் பண்ணிட்டாங்க. ஒரு 100 அடிக்கு மேலே போர் வந்து போயிடுச்சு. இந்த எங்கேஜ் பண்ணி விட்டாங்கன்னா ராடை மாற்றி விட்டு அந்த மைக்ரோ கண்ட்ரோலை ஆயில் ப்ரெஷர் கண்ட்ரோலு மைக்ரோ கண்ட்ரோல்மாங்க அதை கண்ட்ரோல் பண்ணிவிட்டு கரெக்டாக ப்ரெஷரை கொடுத்துட்டு நம்ம அக்கடை வந்துடலாங்க. அடுத்த ராடு சேஞ்ச் பண்ணுறப்போ பார்த்திங்கன்னா நம்ம கிட்ட போனால் போதும். இதுதான் மைக்ரோ கண்ட்ரோலர் ஃபங்க்ஷனுங்க. இந்த ஒரு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா இந்த போர்வெல்ல இருக்குது. ரொம்ப டஸ்ட்லேயும் நிற்கணுங்கிறது இல்லை. கரெக்டாக ஒரு 100 அடிக்கு வந்து நம்ம கை நேக்கிலேயே ஆப்ரேட் பண்ணிட்டா ஹேமர் லைஃபு பிட்டு லைஃபு இதெல்லாம் நல்லா வரும். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோல் போட்டுக்கிட்டால் ஒரு லெவலாக பார்த்திங்கன்னா அது ட்ரில் ஆகிட்டே இருக்குங்க. கரெக்டாக பார்த்திங்கன்னா ஒரு 150-60 அடியிலே பார்த்திங்கன்னா தண்ணி வந்து வந்துருச்சு. சுத்தமாக பார்த்திங்கன்னா அந்த டோட்டலாக புழுதி பூரா அடங்கி தண்ணி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீட்டாக க்ளீனாக இருந்துச்சுங்க. அது வரைக்கும் பார்த்திங்கன்னா சரியான டஸ்ட்டு, சொல்ல முடியாத அளவுக்கு பயங்கரமான டஸ்ட்டு வந்து போயிட்டு இருந்துச்சு. அப்படியே ஈவினிங் டைம் ஆக ஆக பார்த்திங்கன்னா சூரியன் வந்து அஸ்தமனம் ஆச்சு. அது பார்த்திங்கன்னா கிளைமேட்டே வேறு லெவல் வைப்பாக இருந்துச்சு. நல்ல ஒரு நீட்டான கிளைமேட்டாக இருந்துச்சு. கரெக்டாக தண்ணி ஆகிடுச்சுங்களா, எல்லாத்துக்கும் ஒரு சந்தோஷம். நீட்டான ஒரு கிளைமேட்டில் பார்த்திங்கன்னா நீட்டாக வீடியோ ஷூட் வந்து போச்சு. எல்லாத்துக்கும் ஒரு திருப்தியாக இருந்துச்சுங்க அந்த ஒரு சுச்சுவேஷனில். இப்போ போர் வந்து ஓட்டியாச்சுங்க, ஒரு 200 அடி ஓட்டியாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா ராடு கழட்டுற ப்ராசஸ்ஸு. ட்ரில் பண்ண அந்த 200 அடிக்கு இருக்கக்கூடிய ராடை வந்து கழட்டணும். அதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ஒரு ப்ளஸ்ஸிங் பண்ணுவாங்க. உள்ளே இருக்கக்கூடிய அந்த கூல் சேரு இதெல்லாம் பார்த்திங்கன்னா அடிச்சுட்டு வரக்காக ஒரு ப்ளஸ்ஸிங் பண்ணிவிட்டு ராடு வந்து கழட்டுற ப்ராசஸ் போவாங்க.
இதில் வாட்டர் பம்ப் ஃபெசிலிட்டியும் கொடுத்துருக்குறாங்க. வாட்டர் பம்ப் பார்த்திங்கன்னா ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் மூலமாக ஒர்க் ஆகும். ஒரு ரொட்டேஷன் மோட்டர் கொடுத்து அதில் ஹைட்ராலிக் ஃபோர்ஸ் மூலமாக வாட்டர் பம்ப் வந்து ரன் பண்ணுவாங்க. பிஸ்டன் பம்ப் வந்து கொடுத்துருக்குறாங்க. சர்வீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு அதுக்காக பார்த்திங்கன்னா யூஸ் ஆகிறதுக்காக இந்த மாதிரி பிஸ்டன் பம்ப் ஒன்று கொடுத்துருக்குறாங்க. அதுபோக பார்த்திங்கன்னா உள்ளே வந்து பாயிண்ட் ஓடிட்டு இருக்கிறப்ப பார்த்திங்கன்னா லைட்டாக மட்டம் உடஞ்சி கூல் மாதிரி சேர் வந்து வந்துச்சுன்னா உள்ளே வந்து அப்படியே பிடிச்சி நின்றுக்கும் அந்த கூல் சேர் பார்த்திங்கன்னா. அப்போ எடுக்கிறக்காக பார்த்திங்கன்னா இந்த வாட்டர் பம்ப் போட்டு விட்டு தண்ணி வந்து உள்ளே சப்ளை பண்ணாங்கன்னா அந்த கூல் சேரை பூரா மேலே எடுத்துகிட்டு வரும். அதுக்காக இந்த வாட்டர் பம்ப் ஃபெசிலிட்டி இந்த மவுண்டிங்கில் இருக்குதுங்க. டிராக்டர் ரிக் மவுண்டிங்கை பற்றி ரிவ்யூ போட்டிருக்கிறோம். டிராக்டர் ரிக் மவுண்டிங் பர்ஃபார்மன்ஸ் வந்து போட்டிருக்கிறோம். இதை பற்றி உங்களோட ஃபீட்பேக்கை மறக்காமல் கீழே ஷேர் பண்ணுங்கள். எஸ்பெஷலி பார்த்தீங்கன்னா நியூ ஹாலண்டில் இந்த சீரிஸ் டிராக்டர்ஸ் 56, 20, 36, 30 இதோட கீர் பாக்ஸ் எல்லாம் ரொம்ப ஹெவி டியூட்டி. ஸோ நீ யூஸ் பண்ணிங்களுக்கே தெரியும் அதோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லவே தேவையில்லை. ஸோ இந்த மவுண்டிங்கை பற்றி உங்களோட ஃபீட்பேக் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். மேலும் இது போன்ற ஒரு சுவாரஸ்யமான வீடியோ பதிவுடன் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.